ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு 2026-27 குரு பெயர்ச்சி பலன்கள். அதாவது குரு பகவான் இதுவரைக்கும் மிதுனத்தில் இருந்த குரு பகவான் இப்போ கடகமனைக்கு பயிற்சியாகிறார். எப்போ இது நடக்குது அப்படின்னா வருகின்ற 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் கடகமனையில் உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா 12 வருடத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். பொதுவாகவே குரு பகவான் பார்த்திங்கன்னா சுப காரியங்கள் செய்யக்கூடிய அதீத வல்லமை மிக்கவர். குழந்தைகளுக்கு காரக கிரகம், பணத்தை கொடுக்கக்கூடியவர், தன காரக கிரகம், கால சக்கரத்தினுடைய 9வது அதிபதி, பாக்கியத்தை தரக்கூடியவன். அப்போது இந்த காலகட்டம், இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பாக்கியத்தை தர காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த குரு பகவான் உச்ச பலம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் பார்த்திங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். புனர்பூச நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அடுத்து பூச நட்சத்திரத்தில் சனி பகவான் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ண போகிறார். அடுத்து ஆயில்யம் புதன் நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணி பலனை கொடுக்க போகிறார். அப்போது 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, அதாவது மேச முதல் மீனம் வரை அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. விருச்சிக ராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறக்கூடிய குரு பெயர்ச்சியால் என்ன மாதிரி பலன்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த குரு பகவான் யார் அப்படின்னா 2ஆம் அதிபதி, தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 5க்குரியவன், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதியான அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ இந்த குரு அப்படிங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு யோகத்தை தரக்கூடியவன். 5ஆம் அதிபதி 9ல் அமர்ந்திருக்கார். அப்போ இந்த வருடம் டாப் டக்கர் இருக்கக்கூடிய ராசியில் இந்த விருச்சிக ராசிக்கு அதி உன்னதமான நற்பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த வருடம். போன வருஷம் எதையெல்லாம் செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருந்தீர்களோ, குடும்பம் சார்ந்த விஷயத்தில், பணம் சார்ந்த விஷயத்தில், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில், சுபகாரியங்கள் சார்ந்த விஷயத்தில் தடைகளையும் பிரச்சனைகளையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இந்த 2026 ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருடம் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவேன். நல்ல நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த குரு பெயர்ச்சியை இனிதே நீங்கள் வரவேற்கலாம். அப்போது அந்த குரு பகவான் எங்கே பார்க்குறார், அதாவது தான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடங்களை அத்தனையும் புனிதப்படுத்த போகிறது. எங்கே பார்க்குறார்? உங்கள் ராசியை பார்க்குறார். உங்கள் மனதில் இருந்து வந்த சங்கடங்களை விலக காத்து கொண்டிருக்கிறது. டல்லாக இருக்கு, எதையும் செய்யப்படுத்த முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பாருங்கள். ஒரு மாதிரி டல், சோம்பேறித்தனமாக, ஒரு செயல்படுத்த முடியல, ஒரு தடை இருக்குது, மனசில் சில குழப்பங்கள் இருக்குது. இப்போ எல்லாம் தெளிவு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கடவுளினுடைய அனுகிரகங்கள் அப்படியே உங்களுக்கு இறங்கும். எத்தனை வருடங்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி அது செய்யலை, இது நடக்கலை நினச்சிட்டு இருந்தீங்கள்ல, இப்போ அத்தனையும் நீங்கள் எண்ணியபடி எண்ணியவாறு நடக்கக்கூடிய தன்மை, தடைகள் இருந்த அத்தனை விஷயங்களும் நீக்கப்படுகிறது. புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஒரு வருடம், சந்தோஷம் தரக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த வருடம், இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் விருச்சிக ராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம். இந்த குரு அப்படிங்கிறது பொதுவாகவே தன காரக கிரகம்.
அந்த தன காரக கிரகம் எங்கே இருக்கார்? பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து உச்சமாக இருக்கார். 12 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. தன பாக்கியம், பணம் கொட்டப்போகிறது. பணம் கொட்டப்போகிறது என்ன? பண வழி, அதாவது பணம் வரக்கூடிய வழிகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே அந்த தடையெல்லாம் நிறுத்திடும். உங்களுக்கு பணம் வரக்கூடிய வழிகளை அப்படி காமிக்க போகிறது. வேலையில் இருக்கிறீங்களா? வேலையில் உயர்வு கிடைக்க போகிறது. உங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன படிச்சிருக்கிற மாதிரியான ப்ரமோஷன் கிடைக்க போகிறது. தொழில், என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழிலில் இந்த வருடம் நல்ல லாபம் கொளிக்க போகிறது. எந்த வியாபாரம் செய்தாலும் வியாபாரத்தின் மூலமாக தனம் பெருக போகிறது. இதுதான் பணமழை கொட்டப்போகுதுன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் போன வருடத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் ஒரு இரட்டிப்பு தன்மைங்கிறது கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அப்போது பொருளாதார வழியில், அதாவது பொருளாதாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் தீர்ந்துடும். ஏன்னா 2ஆம் அதிபதி தானே. இந்த விருச்சிகத்துக்கு 2ஆம் அதிபதி தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் உச்ச பலம் பெறுகிறார். அப்போ குடும்பம் வலிமை பெறப்போகிறது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கப் போகிறது. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் விலகப் போகிறது. அப்போ குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்கிறது. அப்போ குடும்பத்தில் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு குதூகலத்துடன் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உண்டு. பேச்சும் சூப்பராக இருக்க போகிறது. உங்களுடைய அறிவுபூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடப் போகிறீர்கள். அதே சமயத்தில் கல்வியிலும் உயர்வு உண்டு. அதாவது சின்ன குழந்தைகள் விளையாட்டுத்தனமாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது நல்ல படிக்கணும், நல்ல மார்க் வாங்கணும் என்கின்ற அந்த எண்ண உணர்வை கொடுக்கக்கூடிய வருடமாக அமைகிறது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா குரு லக்னத்தை பார்க்கறதுனால பெரிய மனிதர்களின் ஆதரவு, துணை, குருமார்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறும். அந்த குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது என்ன? முயற்சி ஸ்தானம், தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடம் அந்த 3ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு தைரியமாக வீரியமாக செயல்படணும். அதுக்கு இந்த வருடம் உங்களுக்கு துணை புரிகிறது. எதையும் பார்க்கலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும். தன்னம்பிக்கை வேணும். ஒரு மனிதனுக்கு மிக இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தன்னம்பிக்கை. நான் ஜெயித்து விடுவேன். அப்போது இந்த வருடம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வருடம். யார்? இந்த விருச்சிக ராசி என்பர்கள். இந்த அரசாங்க எக்ஸாம் எழுதணும், இந்த குரூப் 1 குரூப் 2 எழுதணும், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எக்ஸாம் எழுதணும், வங்கி பணியில் போகணும், ரயில்வேயில் போகணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி ஒரு உயர்ந்த பதவிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் உங்கள் ஆழ் மனதில் தோன்றி அதை செயல்படுத்துவதற்குண்டான அத்தனை தன்மைகளும் உங்களுக்கு காண்பிக்கும். அதை கெட்டியாக பிடித்து கொள்வது விருச்சிகத்துக்கு சூப்பர். அப்போ போட்டித் தேர்வுகளில் வெற்றி, தூரதேச பிரயாணங்கள் மூலமாக அனுகூலம், ஆதாயம். என 9ங்கிறது தூரதேச பிரயாணம், 3ங்கிறது சிறுதூர பிரயாணங்கள். அப்போ பிரயாணங்கள் என்பது நிச்சயமாக உண்டு. அந்த பிரயாணங்களின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய தன்மை, ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது. அதே சமயத்தில் 3ஆம் இடம் விற்பனை படிச்சோராக இருக்கும். ஏதாவது சேல்ஸ் பண்ணணும், அதாவது வியாபாரம், சேல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றவர்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா விற்பனைன்னா அந்த ரியல் எஸ்டேட்டில் வீடு கட்டி விற்பனை செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். ஏன்னா 3ஆம் இடம் என்பது விற்பனையை குறிக்கும். 4ஆம் இடத்துக்கு அது விரையாதிபதி. அப்போது யாரெல்லாம் வீடு விற்பனை ஆகலை அல்லது இடம் விற்பனை ஆகலை, இடம் விற்று வேற இடம் வாங்கணும், ஸோ இந்த மாதிரி விற்பனை என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய அத்துணை விருச்சிகத்துக்கும் ஒரு ஏற்ற வருடமாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லலாம். 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5 இதில் தான் எல்லாமே இருக்குது. சந்தோஷம், மகிழ்ச்சி, காதல், பூர்வீகம், குழந்தைகள், இதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இந்த வருஷம் 100%, 100% எதிர்பார்க்கலாம். ஒரு 2 வருஷமாக குழந்தை இல்லை, 3 வருடமாக குழந்தை இல்லை, குழந்தை வர வேண்டும். அந்த குழந்தை வரம் ஒன்று கிடைத்தால் நம்முடைய வாழ்க்கையே எனக்கு, அதாவது வாழ்ந்த சந்தோஷம் நிறைவடைந்து விடும். எல்லாமே இருக்குது சார்.
தொழில் இருக்குது, வேலை இருக்குது, பணம் இருக்குது, உத்தியோகம் இருக்குது, எல்லாம் இருக்கும். ஒரு குழந்தை மழலை சத்தம் ஒன்று கேட்டாலே போதும். ஸோ அந்த மாதிரி எத்தனையோ தெய்வத்தை வழிபட்டு, எத்தனையோ பரிகாரங்கள் வழிபட்டு, எத்தனையோ ஒரு மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த வருடம் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அதன் மூலம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ஏன்னா இயற்கையாகி அந்த இறைவன் கொடுத்த வரம், அந்த 1, 5, 9ன்னா கடவுளினுடைய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இடத்தை அந்த குரு என்கின்ற அந்த கடவுள் 1ஆம் இடம் லக்னத்தை பார்க்கிறார், 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தையும் 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கொடுத்து குடும்பத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். பிள்ளைகளினுடைய படிப்பு சூப்பராக இருக்க போது, பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, உயர்கல்வி படிக்கக்கூடிய பாக்கியம், தான் நினைச்ச இன்ஜினியர் படிக்கணும் அல்லது மருத்துவம் படிக்கணும், ஒரு வக்கீல் படிக்கணும், ஒரு ஆடிட்டர் ஆகணும். ஸோ எந்த எண்ணங்கள், ஏன்னா 5ஆம் இடம் மனம், அந்த உங்கள் மனசில் ஆழ் மனதில் எதை பதித்து கொண்டிருக்கிறீர்களோ, எதை தேக்கி வைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை செயல்படுத்தி வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த விருச்சிகத்துக்கு அமைய போகுது. அப்போ நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்கும். ஏன்னா கடந்த ஒரு வருடமாகவே பார்த்தீங்கன்னா குரு பகவான் 8ல் போய் மறைஞ்சிட்டார், குடும்பாதிபதி போய் 8ல் மறைஞ்சிட்டார். குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் சங்கடங்கள், தனத்தில் பிரச்சனை, எத்தனையோ வரண பார்த்தோம், ஏதோ ஒரு வகையில் தட்டி கழித்து போகின்றது என்கின்ற அந்த ஒரு குறையோடு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் கெட்டி மூலம், அதாவது ஒரு சந்தோஷம் தரக்கூடிய திருமண பாக்கியத்தில் என்றியாகக்கூடிய அந்த ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த வருடம் கண்டிப்பாக 100% எதிர்பார்க்கலாம். என குருவால் சுப கிரகத்தால் பாக்கியஸ்தானத்தில் இருக்கு. அப்போ என்ன பாக்கியத்துக்காக உங்க ஆழ் மனது ஏங்கி கொண்டிருக்கிறதோ அந்த பாக்கியத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வருடம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிருப்பீங்க, சார் ஒரு வேலையில் தான் சார் எனக்கு பிரச்சனை, ஒரு நல்ல வேலை செட்டில் ஆயிடுச்சுன்னா போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க பாருங்கள். அவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சார் வேலை இருக்குது, தொழில் இருக்குது, திருமணம் மட்டும் ஆகலை அப்படின்னா திருமண பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சார் திருமணம் ஆயிருச்சு, எனக்கு வேலை இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. சார் எல்லாமே இருந்தது, பொருளாதாரத்தில் தான் கஷ்டங்கள் வருது, அந்த பொருளாதார கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஒரு பாக்கியமாக அமையும். ஒரு கடன் இருக்குது, அடைச்சிடலாம், அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். ரொம்ப இது சார் நான் ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், இது ரொம்ப நாள் கனவு, அல்லது வெளியூரில் போய் இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவே உங்களுக்கு அமையப் போகிறது. அப்போ இந்த வருடம் இந்த விருச்சிகத்துக்கு ஒரு பொற்காலம் சொல்லுவேன். நினச்சது நடக்கக்கூடிய, நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய, கடவுளினுடைய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய, குழந்தை பாக்கியம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல குரு பயிற்சியாகவே இந்த விருச்சிகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது.